டேய் ஃபோன் பண்ண அடிக்க மாட்டியா? அக்கா என்ன விஷயத்த சொன்னாங்க. என் ரூம்ல தங்கிக்கவா? இல்லடா மாப்பிள்ள, நான் உனக்கு தேவையில்லாம தொந்தரவா இருக்க விரும்பல. இப்படிதான் சொல்லுவேன். இருட்டு வரையும் சுத்திக்கிட்டே இருந்துட்டு இருட்டுனது அப்புறம் போறது இடம் தெரியாம நடுராத்திரில வந்து கதவு தட்டி பெருசா தொந்தரவு பண்ணுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. கூப்பிடும் போதே கௌரவமா வந்துடு. வா. மாப்பிள்ள, நீ பவித்ரா டூ வீலர் ஒருத்தரோட பார்த்தோம். அவனா அவன் சொன்ன கௌதம் நினைக்கிறேன். அப்ப அவன் அப்படியே கொத்தா தீங்க கொண்டு வச்சிட வேண்டியதான். வேணாம் மாப்பிள்ள. ஆனா அவனை நினைச்சு வச்சுக்கோங்க, அவன் லைஃப்ல தப்பான ஆளை செலக்ட் பண்ணிருக்கான். எப்படி? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா கலாட்டம் நினைச்சு ஞாபகம் இருக்கா? ஆமா. அங்க உள்ள என்ன நினைச்சு தெரியுமா? சார் அவரோட சத்தப்படம் பேச சொல்றீங்களா? ஏங்க, 4 பேர் வர இடத்துல எல்லாரும் கேட்கற மாதிரி பொண்ணுங்களை பத்தி இவ்வளவு தப்பா பேசுறாரு. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? சார் சரி ஏடா சொல்ற? சார் சார் அந்த பாஸ் ஆட்டமா போடா. சார் அப்பா பேச சரியா சார் பேசு. ப்ளீஸ் சார். நான் அட்வைஸ் பண்றியா? ஏய், ஏய், சார் சார் அவன் நீங்க யாரையும் சொல்றான்னு நினைச்சிட்டு மாப்பிள்ள. நீங்க 2 பேரும் ஒண்ணா பார்த்ததுக்கு அப்புறம் தான் புத்திக்கு பட்டு நடிச்சது. சரி இப்போ அதுக்கு என்ன பண்ண போற? பவித்ராவை பார்த்து நேரம் பேசணும்னா எதுக்கு அவனுக்கு தேவையில்லாத வேலை? அவதான் அவனை லவ் பண்ணல சொல்லிட்டால. அப்படிலாம் நம்ம விட்டுற முடியாதுடா. நல்ல கதை என்ன தெரியுமா? நம்ம விரும்புற பொண்ணு நம்ம விரும்பாட்டியும் அவன் நல்லா இருக்கும் நினைக்கிறான். அதான் நான் உண்மையான காரணம். போதுமா? மனசுல படம் சொல்றது தப்பு இல்லையே.